ஹே காய்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பப்ஜி கேம்லாம் விளாண்டுருப்போம். அதில் நம்ம அந்த ஃப்ளேர் கன்லாம் எப்படி வேலை செய்யுது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வழக்கமாக அந்த ஃப்ளேர் கன் எதுக்கு அப்படின்னா, நம்ம நிறைய பேர் விளாண்டுருப்பீங்க. ஸோ இதில் இப்போ இதில் ஒரு புல்லட் இருக்குது, உள்ள லோட் பண்ணிவிட்டு நார்மலாக வானத்தை பார்த்து ஷூட் பண்ண போகும்போது நமக்கு ஏதாவது ஃப்ளேர் பேக்கேஜ் கூட கிடைக்கும். அதில் கன்ஸு அது இதுன்னு இருக்கும். நார்மலாக வந்து இது எங்கே பயன்படுத்தினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்க கப்பற்படையெல்லாம் 1882 ரெண்டாவது வருஷத்தில் வந்து பயன்படுத்தினாங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் வந்து இந்த டிரான்ஸ்மிட்டர் இதெல்லாம் நம்மகிட்ட இருக்காது, ஜிபிஎஸ் எதுவும் இருக்காது. பட் சடனாக நைட் நேரத்தில் எந்த இடத்துல இருக்கோன்னே தெரியாது. ஒரு எமர்ஜென்சி எப்படி வந்து மற்றவங்களுக்கு சிக்னல் கொடுக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஃப்ளேர் கன் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதில் 2 விதமாகவும் இருக்குது. ஒன்று வந்து துப்பாக்கியில் நோக்கி வானத்தை நோக்கி சொல்லுவாங்க. இது எப்படி வேலை செய்யுது பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஒரு ப்ரொப்பலண்ட் இருக்கும். இந்த ஃப்ளேர் கன்னில் நார்மல் துப்பாக்கி மாதிரி தான் இருக்கும். ஸோ உள்ளே லோட் பண்ணி ஃபயர் பண்ணோன்னே, நம்ம இந்த தீபாவளி துப்பாக்கிலாம் பார்த்துருக்கீங்க அப்படின்னா வந்து மேலே போய் ராக்கெட் வந்து வெடிக்கும் இல்லையா, அதே மாதிரி இதில் வந்து இதுலேயும் சில நிறைய காம்போனன்ட்ஸ் வந்து கலந்துருப்பாங்க. லைக் மெக்னீஷியம், இந்த மெக்னீஷியம், அதேமாதிரி சோடியம், ஸ்ட்ரோடியம், இதுதான் வந்து மேக்ஸிமம் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப தூரத்துக்கு வந்து இந்த கலர்ஸ்லாம் வந்து தெரியும். இது போக இதெல்லாம் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க வேரியம். பட் நார்மலாக வந்து எப்போவுமே ஆரஞ்சு கலர் தான் சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ரொம்ப தூரத்தில் வந்து இந்த ஒளி வந்து தெரியுன்றதுக்காக. ஸோ இப்போ இதில் இன்னொன்று வந்து ஒரு சிலர் வந்து டார்ச் ஃப்ளேம் யூஸ் பண்ணுவாங்க. அதுவும் இதே மாதிரி தான் இருக்கும், ஆனால் கரைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ சில சமயங்களில் நேராக பிடிச்சும் இது பண்ணிகிட்ருப்பாங்க, சில சமயங்களில் லைட்டாக நம்ம மெழுகுத்திரி மாதிரி இது வந்து உருகிக்கிட்டே வரும். அப்படியே இந்த ஆரஞ்சு கலர் ஃபியூம்ஸ் கேஸ் வந்து ரிலீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். இதுவும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் துப்பாக்கி சொன்னேன் இல்லையா, அது கடல் சைடு அந்த மாதிரி இது யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து காட்டுக்குள்ளே வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, சில சமயங்களில் வந்து மலைக்கு அந்த பக்கம் கூட இருக்கலாம், தெரியாது. ஃப்ளேர் வந்து சீக்கிரமாக தெரியாமல் கூட போயிடும். அது மாதிரி இதெல்லாம் காலையில் டைமில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஃப்ளேர் வந்து நைட் டைமில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது இந்த ஃபியூம்ஸ்லாம் ரொம்ப நேரத்துக்கு வந்து இருக்கும் கம்பேர் டு நம்ம வானத்தை நோக்கி ஷூட் பண்ணுறது. ஸோ அப்போ அந்த பக்கமாக வந்து ஹெலிகாப்டர் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா வந்து இந்த ஃபியூம்ஸ் பார்த்து இங்கே ஏதோ ஆபத்து, மக்களுக்கு உதவி தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து வழக்கமாக வந்து ஷூட் பண்ணுவாங்க. நம்ம பப்ஜியில் பார்த்துருக்கீங்களா? ஸோ எப்போவுமே வந்து இந்த மாதிரி ஆங்கிளில் தான் வந்து ஷூட் பண்ணணும். அதுக்கு கீழே ஷூட் பண்ணால் அது வேஸ்ட்டாக தான் முடியும். ஸோ வழக்கமாக வந்து திசையை பார்த்துப்பாங்க, எந்த திசையிலேருந்து வந்து அடித்தா வந்து ஹெல்ப் கிடைக்கும். ஸோ மேக்ஸிமம் அவ்வளோ தூரத்தில் இருந்து அடிக்கிறதுக்காகத்தான் ஒரு ஆங்கிளை வச்சு ஷூட் பண்ணணும்னு. அதே மாதிரி இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாட் ஓன்லி துப்பாக்கி அப்புறம் இந்த கரையிற ஃப்ளேர் யூஸ் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் சில சமயங்களில் பேராஷூட்லேருந்து கூட இந்த மாதிரி ஃப்ளேர் வச்சு வரும். நைட் டைமில் கூட அந்த ஃப்ளேரு வந்து எரிஞ்சிக்கிட்டே வரும். ஒரு 4 நிமிஷத்துக்கு மேலே அது பாட்டு எரிஞ்சிட்டே இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து அந்த பேராஷூட்லேருந்து வரும்போது ரொம்ப தூரத்தில் இப்போ போர் வீரர்கள் இருக்காங்க அப்படின்னா வந்து ரொம்ப தூரத்துலேருந்து உங்களுக்கு சாப்பாடு, மருந்து, அதுவும் இல்லாமல் வெடிப்பொருட்கள் எல்லாமே வந்திருக்கு அப்படின்னு தெரியப்படுத்துறதுக்காக பேராஷூட்லேருந்து கூட அனுப்பிச்சுடுவாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து ஃப்ளேர் கன். இதுதான் நார்மலாக இப்படி தான் ஒர்க் ஆகுது. இது சம்மந்தமாக உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். நன்றி.